Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான black dosai எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இது சிங்கிள் தோசைன்னு கொடுப்பாங்க. இது ரொம்பவே பிரபல்யமாச்சுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம சார்கோல் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துக்கோங்க. தேங்காய் தொட்டியை வந்துட்டு நல்லா எரிச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பு இருந்துச்சுன்னா அதுல கூட போட்டு நீங்க எரிய வச்சுக்கலாம். இதைய இந்த தேங்காய் தொட்டி ஃபுல்லா எரியணுங்க. ஃபுல்லா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கிடைக்கிற கறிதான் நமக்கு வந்துட்டு சார்கோல். இப்ப பாருங்க, தொட்டி நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இதை இந்த மாதிரி ஃபுல்லா எரிய விட்டுருங்க. இப்ப பாருங்க, நல்லாவே எரிஞ்சிருச்சு தொட்டி ஃபுல்லாவுமே. லைட்டா தண்ணி ஊத்தி அப்படியே அணைச்சுக்கோங்க. ஃபுல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா இத வந்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லாவே ஆறட்டும். இது இந்த தணல் எல்லாம் வந்துட்டு இல்லாம இப்ப பாருங்க அப்படியே ஆறிடுச்சு நல்லா. இப்ப வந்துட்டு இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல போட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நமக்கு இது ரொம்ப நல்லா பவுடர் ஆயிடுச்சு. சார்கோல் ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. இது கூட வந்துட்டு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் ரெடி ஆயிடும். அதுக்குள்ள நம்ம ஒரு அதிரடியான சிம்பிளான முறையில ஒரு சூப்பர் பர்ஃபெக்டான சட்னி எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். அதுக்காக ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கறிவேப்பிலை, 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்துட்டு இந்த பிளாக் தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்குங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதே மாதிரியே சட்னி செஞ்சு பிளாக் தோசை செஞ்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு வெறும் 5 நிமிஷமே போதுங்க. 5 நிமிஷமே அதிகமானது. அதுக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே வந்துட்டு நல்லாவே வதங்கணுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால கொஞ்சமா புளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆறனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டா தண்ணி விட்டு அப்படியே அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி கூட பிளாக் தோசை வச்சு சாப்பிடும் போது நமக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த சட்னி அப்படியே கொஞ்சம் பக்கத்துலயே வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மேலால இருக்கிற தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, அடியில வந்துட்டு நமக்கு சார்கோல் இருக்கும். இப்ப ஆக்டிவேட்டட் சார்கோல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுல இருந்து 1 ஸ்பூன் எடுத்து தோசை மாவுக்குள்ள சேர்த்துக்கோங்க. தோசை மாவு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப வந்துட்டு 1 ஸ்பூன் ஆக்டிவேட்டட் சார்கோல் எடுத்து மாவுக்குள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவுல உப்பு சேர்க்கலன்னா வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அப்படியே தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாங்க. கல்லு காஞ்சிருச்சு. இப்ப அப்படியே மாவு எடுத்து
தோசை ஊத்திக்கலாங்க. தோசை வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லா வருங்க. மேலால எண்ணெயோ நெய்யோ வந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க எவ்வளவு நல்லா வருதுன்னு. ரொம்ப சூப்பரான பிளாக் தோசை நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே வந்துட்டு நம்ம மாவு ஊத்தி தோசை ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த சார்கோல் தோசை வந்து உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்குங்க. இத சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிடலாங்க. அடிக்கடி சாப்பிட வேண்டாம். நம்ம மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி இத வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து தோசையே டெய்லி சாப்பிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்டாவும் கிடைக்கும். பாருங்க ரொம்ப நல்ல சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. இத அப்படியே பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. மீதி இருக்கிற மாவுலயும் இந்த மாதிரி நம்ம தோசை சுட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப சூப்பரான பிளாக் தோசை இப்ப ரெடி ஆயிடுச்சு. இத வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னி கூட வச்சு நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறேன். இது வந்து சாம்பார், வேற தேங்காய் சட்னி இந்த மாதிரி எது கூட சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு நம்ம இன்னைக்கு அரைச்ச சட்னியில வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான டேஸ்டா இருக்குங்க. இந்த பிளாக் தோசையை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இதே மாதிரியே சட்னி செஞ்சு உங்க வீட்லயும் சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.